ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டக்காவை வச்சு சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம சுண்டக்காவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு இருக்கும், அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டக்காய் நல்லா வதங்கி வரணும். இப்போ சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அது கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டு இதுலேயே எண்ணெய் இருந்தது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சுண்டக்காய் வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது சுண்டக்காய் காரக்குழம்பு, இந்த மாதிரி சுண்டக்காய் சட்னிலாம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த பருப்பு சீரகம்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எதுவோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காவையும் இதையும் சேர்த்து நம்ம ரொம்ப வழுவழுன்னு அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நீங்கள் உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த சட்னி அதில் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி ஒரு பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் சட்னி ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.